சொல்லுங்கப்பா. 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கானே, ஏதோ பேசிடுவானோ? பேசினா பேசிட்டு போட்டும்பா, நீங்க வாங்க. பார்த்து. ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லையா, உடுக்க நல்ல துணிமணி கூட இல்ல, வாய்க்கு ருசியா சாப்பிட சாப்பாடும் இல்ல. நிறுத்துங்க. நான் யாரு? கெத்து வார்டு கவுன்சிலரியா? பணக்காரன். அந்த பணத்தை நான் மட்டுமே சம்பாதிச்சேன். பெத்து போட்டுட்டு கடமை முடிஞ்சிருச்சுன்னு இருந்துட்டீங்களே. பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்தது நாங்க 2 பேரும் தானையா. பேசாதீங்க. பசி பஞ்சம் பட்னி அதுல தானையா வளர்ந்தனா? இங்க பாருங்க, என்ன பார்க்க பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வருவாங்க. அவங்க கண்ணுல நீங்க பட்டா எனக்கு தாயா கௌரவ குறைச்சலு. ஐயா கொய்யா, இனிமே வீட்டுக்குள்ள வந்தீங்க நடக்கிறதே வேற. வெளியே போங்க போங்க. காட்சன் ஆவது பேட்சன் ஆவது. I say you get out. Go. போங்க. வாங்கப்பா. நான் ஜெயிச்சிட்டேன். கெத்து வரான். டேய் சீட்டு கட்ட ஒழிச்சு வைங்கடா. நான் வரேன்னு தெரிஞ்சதும் சீட்டு விளையாடாத மாதிரி கமுக்குமா இருக்கீங்களா? எனக்கு தெரியாதா என்ன? நான் யாரு? இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன், பெரிய குடும்பத்துக்காரன். தெரியுதா? என் வீட்டை கடந்து போறவன் தோல்ல கிடக்குற துண்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே போவான். தெரியும்ல? நம்ம ஊருக்குள்ள சண்டித்தனம் பண்ண வேற எவனாவது வந்துட்டா கெத்துன்னு சொல்லிட்டா போதும், சிட்டா பறந்து போயிடுவா. அவ்வளவு கெப்பாசிட்டி எனக்குடா. இனிமே நான் வரும்போது எனக்கு மரியாதை இல்லாம சீட்டு விளையாண்டீங்க, சுட்டு பொசுக்கிடுவேன். சாப்பிடுவா. நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேம்மா. இந்தா நீ சாப்பிடுமா. ஒரு வாய் தானே அள்ளி குடிச்சீங்க, மீதி எல்லாம் எனக்கே தந்துட்டீங்களே. இல்லம்மா, நானும் பல வாய் அள்ளி குடிச்சேன், நீதான் கவனிக்கல. ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டீங்களே, இப்ப பொய் சொல்றீங்களேப்பா.
என் பசி மட்டும் தீரணும். நீங்க பட்டினியா கிடக்கணுமா? என்னப்பா இது நியாயம்? பசி தாங்க மாட்டேன்னுதா. ஏப்பா அழுவுற? அழுவாதப்பா. உங்களுக்கு புள்ளையா பிறந்ததுனால நான் படுற கஷ்டம் தாங்க முடியல. உனக்கு என்னையா கஷ்டம்? நாங்க தானையா கஷ்டப்படுறோம். நீங்க கஷ்டப்படுறீங்களா? என்ன உளறீங்க? மகளிர் உரிமை தொகைன்னு உன் அம்மாவுக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குது. அதுலதான் ரேஷன் அரிசி பருப்புன்னு வாங்கி பசிய போக்கிக்கிறோம். அநியாய வட்டிக்கு பணம் கொடுத்து நல்லா சம்பாதிக்கிற. ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிடுற. ஆனா அம்மா அப்பாவை கவனிக்க மாட்டேங்கிறியே ஐயா. நான் ஏன் கவனிக்கணும்? நான் ஏன் கவனிக்கணும் கேக்குறோம்ல? ஐயா, உங்களால குடும்பம்னு ஒண்ணு இல்லாம நான் படுற வேதனை உங்களுக்கு தெரியுமா? என்னையா சொல்ற? என் வயசுல உள்ளவனுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கானுங்க. ஆனா எனக்கு கல்யாணமே நடக்கல. என்ன தெரியுமா? என்ன மாப்பிள்ள பார்க்க வர்றவன்லாம் உங்க 2 பேரையும் பாக்குறானுங்க. இந்த 2 கலடுகளையும் இந்த வீட்டுக்கு வர்ற மருமவ ஏன் பொண்ணு கவனிச்சு கஷ்டப்படணுமான்னு சொல்லி ஓடி போயிடுறானுவ. இந்த 2 கலடு கட்டைகளையும் நானே கவனிக்கிறது இல்லைன்னு சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறானுவ. இப்படி 3 தடவை என் கல்யாணம் நின்னு போச்சு. அதனால ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். என்னையா? என்னய்யா? இந்த வீட்டை விட்டு உங்களை துரத்தி அடிக்க போறேன். ஐயா, வேண்டாம் ஐயா. வாங்க என் பின்னால. ஐயா, ஐயா, என்னையா அது? தெரியல, வீட்டை விட்டு துரத்திட்டேன். நாங்க 2 பேரும் எங்கய்யா போய் தங்குறது? எத்தனையோ பஸ் ஸ்டாப் பாலடைஞ்ச பங்களா இருக்கு, அங்க போய் தங்குங்க போங்க. ஐயா, எங்க வயித்து பசிக்கு நாங்க அதுதான் கவர்மெண்ட் பணம் 1000 வருது இல்ல, அத வச்சு சாப்பிடுங்க இல்ல பிச்சை எடுங்க போங்க. வா வா. ஏய், என்ன பெத்ததுங்களா? இனிமே வீட்டு பக்கம் வந்தீங்க வெட்டி புதைச்சிருவேன். ஏண்டா 10 ரூபா வட்டிக்கு 10,000 வாங்கி 10 மாசம் ஆச்சு. ஒழுங்கா வட்டி தந்துட்டு இருந்த, இப்ப எங்கடா வட்டி? அண்ணே, இந்த மாசம் ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அடுத்த மாசம் தந்துடுறேன் அண்ணே. வட்டி பணம் கைக்கு வரல, வீட்டை எழுதி வாங்கிட்டு நடுத்தூர்ல நிறுத்திடுவேன். அண்ணே, கண்டிப்பா தந்துடுறேன். ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அண்ணே, அம்மா. தம்பி கெத்து. யாரு நீங்க? என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, எனக்கு இந்த ஊர் தான். பல தடவை வந்திருக்கேன். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் யார் தெரியுமா? அப்பா பேரு ஆபிரகாம், அம்மா பேரு சாராள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அம்மா அப்பா கூலி வேலை பார்த்து தான் என்ன படிக்க வச்சாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி சொல்லி என்ன வளர்த்தாங்க. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு பரிசுத்த வேதம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு தம்பி. கர்த்தர் தந்த ஞானத்தால நல்லா படிச்சேன். அப்புறம் வக்கீலான. அப்புறம்
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி சென்னை ஹைகோர்ட்ல நீதிபதியான நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னை விட்டு ஒரு நாளும் விலகி போனதே இல்ல தம்பி. தம்பி, கெத்துங்கிற பேருக்கு மேன்மை உயர்வுன்னு பல பேர் இருக்கு. பெத்த அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் கண் கலங்காம சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு பேருதான் கெத்து. அநியாயமா வட்டி வாங்காம இருக்கிறதும் தன்னை போல அடுத்தவங்களை நேசிக்கிறதும் கூட கெத்து தான் தம்பி. நான் சொன்னபடி நீங்க வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கையில நீங்க தான் எப்பவும் கெத்து. வர பெத்த அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் கண் கலங்காம சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு பேருதான் கெத்து. அம்மா 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 அம்மா, உங்களை கவனிக்காம அனாதையா அனுப்பி வச்சுட்டேனுமா. அம்மா அம்மா அப்பா. அம்மா, என்னம்மா? பேப்பரும் பிளாஸ்டிக்கும் நிறைய கிடைச்சிருக்கு. 40-50 ரூபாய்க்கு போகும். அப்படியா? சரி சரி. அம்மா அப்பா அம்மா 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 அப்பா அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா 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 அப்பா 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 அம்மா 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 அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்க அருமை தெரியாம அனாதைகளா விரட்டி அடிச்சிட்டேனம்மா. இனி அப்படி நடக்க மாட்டோமா. வாங்கம்மா போலாம். பெத்த அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் கண் கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பேர் தாமா கெத்து. அத புரிஞ்சுக்கிட்டமா, புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா வாங்கப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. வாங்கப்பா, எழுந்திருக்கப்பா, போலாம்ப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம்ப்பா. வாங்க வாங்கப்பா, வாங்க. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கெத்துன்னு சொல்லி ஒரு நல்ல நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்க. இந்த நாடகத்தின் மூலமாக தேவன் உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவன் உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவரே, எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. பெற்றோர் செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே,
நம்முடைய பெற்றோர் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. பெண் பிள்ளைகள் பெற்றோருக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுறவங்களா, வேலை செய்து தாய்க்கு வேலை செய்து கொடுக்குற பெண்களாக காணப்படணும். அதே மாதிரி பையன்க தகப்பனாருக்கு உதவியாக இருக்கணும். பிஸ்னஸ் காரியத்தில், தொழில் காரியத்தில் உதவியாக இருக்கணும். தகப்பன் தாய்க்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும். எனக்கு அருமையானங்களே, ஒரு சகோதரி என்ன பார்க்க வந்திருந்தா. அப்போ அவள் சொன்னால், நாங்கள் ஒரு சின்ன பாத்திர கடை வச்சுருக்குறோம். அந்த பாத்திர கடையில் கிடைக்கிற காசை வச்சு தான் குடும்பத்தை நடத்துகிறோம், பிள்ளைகளை படிக்க வைத்தோம் என்று சொல்லி அவள் என்னிடத்துல சொல்லும்போது, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நாங்கள் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கோம் என்று சொல்லி என்னிடத்துல சொன்னார். அது மட்டுமல்ல, என் பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு நர்சிங்கு படிக்க வச்சேன். எப்படியாவது நர்சிங் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் பிள்ளை படித்தா, வேலைக்கு போனான். இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறா, கை நிறைய சம்பளம். பிறகு திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் மகளுக்கு ஏற்ற வரனை கொண்டு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணார். இப்போ லண்டனில் இருக்கா. ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துருக்குறாரு, குடும்பம் இருக்காங்க. ஆனால் என் மக எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் மாதம் மாதம் பணம் அனுப்புகிறா அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். அப்பாவை சொன்னால், அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால் அவள் அங்கே இருந்து தகப்பனாருக்கு எனக்கும் சேர்த்து பணம் அனுப்புகிறா, மாதம் மாதம் பணம் அனுப்புகிறா அப்படின்னு சொல்லி. அப்போ பெற்றோர் செய்த நன்மைகளை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம தாய் தகப்பையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ வேலைக்கு போயிருக்கோம். அப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அப்போ நம்மளை பெற்ற தாய் தகப்பனை மறக்கக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த பிள்ளை அங்கே வெளிநாட்டில் இருந்து தாய் தகப்பனை நினைவு கூர்ந்து பணம் அனுப்புகிறா. அது பெரிய ஆசீர்வாதம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த தகப்பனுக்காக, தாய்க்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது மட்டுமல்ல, அவங்க நம்மளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல வேலை செய்ய வச்சு நம்மளை வச்சுருக்காங்க. தாய் தகப்பன் நம்மளை வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அந்த தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு தாயார் என்னை பார்த்தார்கள். அப்போ என்ன பார்த்த உடனே அவர்கள் 2 கையையும் இப்படி பொத்தி கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். நான் என்ன என்று சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு பையன்மா, நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அவங்க அப்பா மரிச்சு போயிட்டாங்கம்மா, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன், என் பிள்ளை நல்லா வேலை செய்கிறான், அவனுக்கு ஒரு பிள்ளைய திருமணம் செய்து வைத்தேன், குழந்தைகள் இருக்குது, ஏன் பிள்ளைகிட்ட பேச விடமுண்டா, என் மருமகா என் மகன் இல்லைன்னா எனக்கு சோறு தர முடியாமா, என்னை வெளியே போட்டு பூட்டிடுவா, என் மகன் இல்லைன்னா நான் வெளியே தான் கிடப்பேம்மா அப்படின்னு சொல்லி தாய் கண்ணீர் வடித்தாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய கணவருடைய தாயாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாயாராக இருந்தாலும் சரி, இங்கே கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு சாபமாக மாறணும். இந்த தாயார் கண்ணீர் வடித்தார்கள். என் மகன் என்று நல்லா பேசுவாம்மா, என் மகன் இருந்தால் எனக்கு சாப்பாடெலாம் தருவா, என் மகன் இல்லை வேலைக்கு போயிட்டான்னு சொன்னால் என்ன பட்னியாக போட்டுருவாம்மா அப்படின்னு சொல்லி இந்த தாயார் கண்ணீர் வடித்தாங்க. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நாம் தாயாரை கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஏழ்மையான ஒரு ஐயா, ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஐயா தன்னுடைய மகனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டணத்தில் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சானா இவங்க சாதாரண கிராமத்தில் உள்ளவங்க. அப்போ மகனை பார்க்கணும், மகன் பட்டணத்தில் படிக்கான, நம்ம பட்டணத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அப்பா என்ன செஞ்சுருக்கா, மகனை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. போனால் அந்த மகன் அப்பாவை பார்க்கல. நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்டிருக்கான். உடனே நான் ஒன்று பார்க்க வந்தையான்னு சொன்ன உடனே, நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு தன்னோட கோபத்தை அடக்கிட்டு நண்பர்களோடு கூட சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படி போயிட்டானா. அப்போ தாப்பனார் இப்போ மறுபடியும் எட்டி பார்க்கல. அப்போ தாப்பனார் அழுது கொண்டே நின்றுருக்காரு. எனக்கு அருமையானவே தாப்பனார் கண்களில் கண்ணீர் வடிந்துருக்குது. அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் இது யாருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பக்கத்து வீட்டில் உள்ளவர், எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்துட்டு வரும்படியாக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். இந்த வார்த்தை தாப்பனாரோட உள்ளத்தை பாதிச்சுட்டு, பெத்த மகன் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சுருக்கிறேன், நான் பார்க்க வந்திருக்கேன், அவன் என்னை அற்பமாக என்றான். அது எவ்வளோ வேதனை. பெற்றோரை புரிந்து கொள்ளணும். நம்ம அப்பா ஒரு ஏழ்மை நிலைமையில இங்கே இருக்கலாம், பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலாம்,
உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் அது அவங்க ஆசீர்வாதம் கிடையாது. எனக்கு அருமையானவரே, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கணும், மதிப்பு கொடுக்கணும், கனம் பண்ணணும். நீதிமொழிகள் 20:20 சொல்லுது, தகப்பனின் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகுன்னு சொல்லியிருக்கு. தகப்பனின் தாயும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது, தூசிக்கக்கூடாது. பெற்ற தாய் தகப்பன் அவங்கள கனம் பண்ணணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யணும். அவங்களுக்கு பணம் கொடுத்து வயதான காலத்தில் நீங்கள் நல்லா ஆஸ்வாதமாக இருக்கும்போது தாய் தகப்பனை மறந்துடக்கூடாது, அவங்கள கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல துணி வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினா அதற்குரிய பிரதிபலம் உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கும். ஒருவேளை நம்முடைய மாமனார் மாமியாரை நாம் நேசிக்கிறோமா, இல்லை கணவர் மட்டும் போதும் என்று சொல்லி நாம் இருக்கிறோமா? குடும்பம் ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையானவரே, குடும்பம் ரொம்ப முக்கியம். தாய் தகப்பனை, கணவருடைய தாய் தகப்பனையும் கவனிக்கணும். உங்களுடைய தாய் தகப்பனையும் இங்கே அற்பமாக எண்ணக்கூடாது. உங்களால் முடிந்த உதவியை செய்து அவங்களை சந்தோஷப்படுத்தும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக, நம்முடைய கையின் பியாசத்தை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. நாம் செபிப்போமா? இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோட நீர் பேசிக்கொண்டே இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியான கிரியை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்ற தகப்பனையும் தாயையும் மறக்கக்கூடாது, அன்பு பாராட்டணும், கனம் பண்ணணும், அவளுக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே நீ பேசுகிறீர் ஆண்டவரே. என் தாய்க்கு நான் உதவி செய்யலையே, என் தகப்பனுக்கு நான் உதவி செய்யலையே ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கிற பிள்ளைகளை நீ கண் வைக்க பாரும் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குன்னு சொல்லி கேட்ட குடனுக்கு இறங்கி அர்ப்பணம் செய்தீரே, அந்த ஆண்டவர் நீர் பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. பெற்றோரை நேசிக்கணும், பெற்றோரை கனம் பண்ணணும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யணும் ஆண்டவரே. நீர் இந்த பிள்ளைகளோட பேசி ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், இருதயத்தில் இருக்கிற பெருமைகள், இருதயத்தில் இருக்கிற பொறாமைகள், எரிச்சல்கள் இயேசு நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. தாப்பனோடு தாயாரோடு கூட ஆண்டவரே சண்டை போட்டு கொண்டு இருக்காதபடிக்க ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் ஆண்டவரே கட்டளிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. பொல்லாத பிசாசுபடியாக குடும்பங்களுக்குள்ளே போராடாதபடிக்க ஆண்டவரே, குடும்பங்களை சீர்குலைக்காதபடிக்கு ஆண்டவரே, தாப்பன் தாய்க்குள்ளே அன்பு தன்மையை கெடுக்கிற பொல்லாத ஆவிகண்ட வல்லமெல்லாம் அழிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வயதான தாப்பனாரே ஆசீர்வதியும், தாயாரே ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிற தாப்பனாரை தொடுவீராக, வியாதி படுக்கையில் இருக்கிற தாயை தொடுவீராக ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிற அவனை கர்த்தர் எழுப்பா என்ற வார்த்தையின்படி சுகவீனத்தின் மத்தியில் இருக்கிற பெற்றோரை நீ எழுப்பி விடுவீராக. பொல்லாத பிசாசு பிள்ளையுடைய நினைவுகளை தொடாதபடி, சிந்தனைகளை தொடாதபடி, எண்ணங்களை சிதறடிக்காதபடிக்கு அவனுடைய கிரியில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சரீரத்துக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சகோதரிமார்களை நீர் ஆசீர்வதியும், அவருடைய கையின் பியாசத்தை ஆசீர்வதியும், பெருக பண்ணும் ஆண்டவரே. பிள்ளைகளை உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிறுத்துவீராக. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனையும் தாயையும் நம்ம கனம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு தந்த தாப்பனுக்காக, தாய்க்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவர்களுக்கு உதவி செய்யணும். தாப்பன் தாயை கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தாப்பனின் தாயையும் சந்தோஷப்படுத்தும் போது அவருடைய உள்ளம் மகிழும், ஆண்டோட உள்ளமும் மகிழும். எனக்கு அருமையானவரே, நாம் மறந்துவிடக்கூடாது. பெற்றோரை நேசிக்கணும், மதிக்கணும், கனம் பண்ணணும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website
www.jesusredeems.com. God bless you.